ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே சிம்பிளாக டேஸ்ட்டாக ஆனியன் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் தேவையான அளவு எடுத்து அதை நேராக பொடி பொடியாக இப்படி நறுக்கி எடுத்துக்கிட்டேன். அடுத்து கடையில் கிடைக்கிற சக்தி பஜ்ஜி போண்டா பவுட்ரு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மிக்ஸ் நல்லாயிருக்குன்றதுக்காக நான் இந்த சக்தி பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் எடுத்திருக்க ஆனியனுக்கு அளவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இதோட தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக அரிசி மாவு தேவையான அளவுக்கு எடுத்தால் போதும். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சால் போதும். ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப லூஸாக பிணைஞ்சிடாதீங்க. ஏன்னா ஆனியனில் இருக்க தண்ணி வேறு அதில் மிக்ஸ் ஆகும். இப்போ இந்த மிக்ஸில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தெல்லாம் இதே மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு அதோடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆனியன் கொஞ்சம் உதிரியாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் போட்டு பொரித்து எடுத்துக்க வேண்டியது தான். பார்க்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டான வெங்காய போண்டா வீட்லேயே சுட சுட ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க. உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் கட்டாயம் பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.